அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எலுமிச்சப்பழம் ஜூஸு எப்படி ரெடிமேட் மிக்ஸாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் எலுமிச்சப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற நம்ம சாரெலாம் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் இருக்கிற அந்த ஜூஸ்லாம் எடுத்துடலாங்க. நம்ம பாருங்கள், அந்த எலுமிச்சப்பழத்தை எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டோம். நமக்கு ஒரு கப்பு கிடச்சிருக்கு. இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் ஊற்றிக்கலாங்க. ஒரு கப்பு வந்திருக்கு. நம்ம அதே கப்பில் நம்ம 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. அதில் பாருங்கள், நம்ம 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க, அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக. பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருங்க. நம்ம ஜூஸ் போடும்போது நம்ம சர்க்கரை இனிப்பு இல்லைன்னா கூட நம்ம சேர்ந்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம நிழல்லே வச்சிடலாங்க. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க இது எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா அந்த சர்க்கரை போட்டு நல்லா கலந்து வச்சிட்டோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில். இது அப்படியே கலந்து நம்ம வச்சிடலாங்க. பாருங்கள், இது நல்லா நம்ம கலந்து வச்சிட்டோம். இது ஒரு அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம நிழல்லே எங்கன்னா வீட்டில் எதனா ஒரு இடத்துல அந்த மாதிரி நல்லா பத்திரமா வச்சுருங்க. ஒரு 3 நாள் கழித்து நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நான் இது ஒரு 4 நாளாக வச்சுருந்தேங்க. இது வந்து திக்காகவே ஆகலைங்க, பாகுபதம் மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம வைக்க தேவையில்லை, ஜூஸாக போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்து தானே செஞ்சேன். இதை இந்த மாதிரி வரல எனக்கு. நான் அந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேங்க. ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வேணுன்றப்போ கொஞ்சம் எடுத்து இதை ஊற்றி அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி போட்டு நம்ம குடிச்சிக்கலாங்க. இப்போ நான் அது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாங்க நம்ம இந்த ஜூஸை. பாருங்கள் எப்படி வந்துட்டு பாருங்கள். நான் ஒரு 4 நாளாக வச்சுருந்தேங்க. இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த ஜூஸ் எல்லாம் பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. நம்ம தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா இதை கலக்கலாங்க. நீங்கள் இனிப்பு எப்படி இருக்கோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். குடிச்சு பார்த்துட்டு நம்ம சர்க்கரை எல்லாம் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் குடிச்சு பாருங்கள். வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பசங்களுக்கும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.